வணக்கம், நான் கானா பாலா பேசுகிறேன். தருண்காந்த் ஃபிலிம் ஃபேக்ட்ரியோட தயாரிப்பில் வேல்முருகன் போர்வெல் திரைப்படத்தோட ஆடியோ லான்ச் இன்னைக்கு கஞ்சா கருப்பு சாரோட திறமையான நடிப்பில் இயக்குனர் எம்பி கோபி சாரோட இயக்கத்தில் ஸ்ரீகாந்த் தேவா அவருடைய இசையில் முத்துக்குமாரன் அவர் எழுதிய வரிகளில் நான் ஒரு செம்ம லவ் ஃபெயிலியர் சாங் மாதிரி பாடியிருக்கிறது. இது ஒரு டிஃப்ரெண்டான சாங். இந்த படத்தில் எல்லா பாட்டுமே சூப்பர் ஹிட்டு, படமும் சூப்பர் ஹிட்டு. வேணாம் மச்சான் சொன்னா கேளு இந்த காதல் தொல்லை, வீணா அந்த வலையில போய் விழுந்துடாத மெல்ல, வேணா 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 அந்த காதலு, அதனால மச்சி ஆகிடுண்டா மோதலு. நன்றி. பிகின்விட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் மகேஷ். இன்னைக்கு வேல்முருகன் போர்வெல் சார் ஆடியோ ரிலீஸில் இருக்கோம். இந்த படத்தோட டேரக்டர் கோபி அண்ணா, ப்ரொடியூசராக கஞ்சா கருப்பு சார் பண்ணியிருக்காப்புல. இந்த படத்தில் என் கேரக்டரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, போர்வெல்ஸில் வேலை பார்க்குற ஒரு பையனை பற்றியான கதை தான். இதில் என் கூட ஒர்க் பண்ணுறவங்களாம் பாண்டி பண்ணியிருக்காரு, தீப்டி இவங்களாம் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஃபுல்லாக ஒரு பெரிய கலகலப்பாக ஒரு புது செட்டப்பில் பெரிய டீமோடு தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த படத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒர்க் பண்ணப்பையும் சரி, படம் விஷயத்தில் பார்த்தப்பையும் சரி ரொம்ப சந்தோஷம். அதேமாதிரி இதில் மியூசிக் ஸ்ரீகாந்த் தேவா சார் பண்ணியிருக்காரு. சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லா சாங்குமே இதில் ரொம்ப பிடிச்ச சாங்னா சிரிச்சு புட்டான்னு ஒரு சாங் இருக்குது. அப்புறம் ஓப்பனிங் சாங் ஒன்று இருக்குது. ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாரும் படம் கண்டிப்பாக வந்தானே பார்க்கணும் வேண்டி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. ஹாய் பிஹைண்ட்வுட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் அருஷி பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நம்ம வேல்முருகன் போர்வெல்ஸோட ஒரு கிராண்ட் ஆடியோ ஃபங்க்ஷனில் இருக்கும். ரொம்ப நல்லா வந்திருக்கு மூவி. அதே மாதிரி சாங்ஸ் எல்லாமே ஸ்ரீகாந்த் தேவா சார் கொடுத்துருக்காங்க. 5 சாங்ஸ் இருக்குது மூவியில். அந்த 5 சாங்ஸ் எல்லாமே சூப்பர்பாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் கஞ்சா கருப்பு சார் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல நான் நடிக்கிறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டைரக்டர் கோபி சார், அவர் கூட ஒர்க் பண்ணது ஒரு ஆசம் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். ரொம்ப சாஃப்ட் கேரக்டர். ஏன்னா ஏதாவது சீன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் ரொம்ப சாஃப்டாக இந்த மாதிரி மூட் இருக்குது, இந்த மாதிரி இருக்குன்னு ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் மகேஷ் கூட இந்த படம் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மகேஷ் கூட பண்ணது. என்னோட கேரக்டர் இந்த மூவியில் வெரி இன்னோசென்ட் கேர்ள், அப்பா அம்மாவுக்கு லவ்வபிள் கேர்ள், காலேஜ் கோயிங் கேர்ள். அவள் லவ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க, அந்த ஊர் மக்கள் என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க. அப்புறமா எங்கள் மூவியோட மெயின் ஹீரோவே போர்வெல்ஸ் தான், வேல்முருகன் போர்வெல். ஸோ மூவி சூப்பர்பாக இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. மாலை வணக்கத்தை சொல்லிக்கிறேன். முக்கியமாக எங்கள் அப்பா பெரிய கோடீஸ்வரர் இல்லை, எங்கள் அம்மா பெரிய சிஎம் கிடையாது. சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்ததே நாங்கள் வந்திருக்கோம். இன்றைக்கி உள்ள நிலைமைக்கு இயக்குனர் பாலானே கூப்பிட்டு சினிமாவில் அறிமுகப்படுத்தி விட்டார். இயக்குனர் அமீரனே கூடம்பக்கத்தில் காரில் போக வச்சார். அதே மாதிரி எல்லா இயக்குனர்னு என்னைய பார்த்து ரொம்ப இது பண்ணாங்க. ஹரியண்ணனாக இருக்கட்டும், கருபலியம் பண்ணனா இருக்கட்டும், அதே மாதிரி சசிகுமார் அண்ணனா இருக்கட்டும், சமுத்திரக்கனி அண்ணனா இருக்கட்டும், எல்லாருமே என் உள்ள வளர்ச்சிக்கு இதாக இருந்தாங்க. இந்த தருண்காந்த் ஃபிலிம் ஃபேக்ட்ரி இது இவ்வளோ துளைக்கு இது பண்ணணும்னா அதுக்கு காரணம் இயக்குனர் பாலான்னு அமீர் அண்ணன். நன்றியை சொல்லி நான் மேடைக்கு அழைக்கிறேன். வேல்முருகன் போர்வெல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். கஞ்சா கருப்பை பொறுத்தளவில் நான் எப்பொழுது என்ன நினைப்பேன்னா, கஞ்சா கருப்பை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு புத்தனுடைய ஒரு கதை தான் ஞாபகத்துக்கு வரும். புத்தன் ஞானம் பெற்று அரண்மனை விட்டு வெளியேறிடுறான். வெளியேறி பயணம் போகிறான் நாடு முழுக்க பயணம் போகும் பொழுதெல்லாம் அங்கங்கே புத்தனை வலியுற்றி பல சீடர்கள் சேர்றாங்க புத்தனோட. புத்தன் கடந்து போய்கிட்டே இருக்கான். பிக்குகள் சேர்பவர்களெல்லாம் பிக்குகள் வராங்க, பின்னாடி போகிறாங்க. ஒரு நாட்டில் போய் தங்கும் பொழுது அடுத்து ஒரு மலையை தாண்ட வேண்டியது இருக்குது. இன்றைக்கி ராத்திரி தாண்டும் பொழுது அந்த மன்னன் சொல்கிறான்,
புத்தரே இந்த பக்கமாக போகாதீங்க, அங்கே வந்து கங்குலி மாலான்னு ஒரு அரக்கன் இருக்கான். அந்த அரக்கன் வந்து இந்த நாட்டின் மேல் கொண்ட வன்மத்தினால் அந்த மலையில் போய் தங்கியிருக்கான். எதிரில் யார் வந்தாலும் அவங்கள கொன்று அவங்களுடைய சுண்டுவரில் எடுத்து மாலையாக போட்டுக்குவான். அதனால அவன் 100 பேரை கொண்டுட்டு தான் அந்த நாட்டுக்குள்ளே வர்றதுங்கிற சபதமேற்று இருக்கான். அவன் 99 விரல் சேர்ந்துருச்சு. இன்றைக்கி ராத்திரி நீங்கள் போகிறேங்கிறீங்க, புத்தரே உங்கள் விரல் 100வது விரலாக இருந்துற போது போகாதீங்க அப்படின்னு. புத்தர் அந்த மன்னனை பார்த்து சிரிச்சுட்டு, இல்லை நான் அந்த வழியாக தான் போகிறேன் அப்படின்னு அடுத்த நாள் காலையில் அந்த வழியாக போகிறார். போனால் அரக்கன் வந்து ரொம்ப நாளாக காத்திருக்கான். 99 விரல் சேர்ந்துருச்சு, இன்னும் ஒரு விரல் வேணும். உள்ள கோய்க்குள்ளே படுத்திருந்தவனுக்கு லேசாக மனுஷ வாடை வீசுது. யாரோ வந்துட்டாங்க போல இருக்கே, சபதத்தை முடிச்சிடலாம்னு நினச்சி லேசாக அரக்கன் பிறண்டு படுத்து வெளியே வந்து பார்க்குறான். வெளியே வந்து பார்த்தா தூரத்தே புத்தர் வந்துக்கிட்டு இருக்காரு. இவன் பார்க்குறான், வெளியே வந்து நிற்கிறான். இப்போ புத்தனுக்கும் தெரியும் இங்கே ஒருத்தன் நிற்கிறான்னு. இவனை பார்த்த பிறகும் புத்தன் தொடர்ந்து நடந்து வர்றான். இப்போ கங்குலி மாலாவுக்கு ஒரு சின்ன குழப்பம் வருது. நம்ம இங்கே நிற்கிறோம், நம்முடைய கதையை பற்றி சொல்லியிருப்பாங்க ஊருக்குள்ளே, அதுக்கப்புறமும் இவன் தொடர்ந்து நடந்து வர்றானே அப்படின்னு நினச்சி, நீ அங்கேயே நில் அப்படிங்கிறான். அவர் தொடர்ந்து நடந்து வந்துக்கிட்டே இருக்காரு. நான் சொல்கிறது உனக்கு கேட்குதா, நீ அங்கேயே நில்லுங்கிறான். மறுபடியும் புத்தர் வந்துக்கிட்டே இருக்காரு. வந்துக்கிட்டே இருக்க, என்னடா நான் 100வது விரலுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன், நீ வந்துக்கிட்டே இருக்கியே அப்படின்னு சொல்கிறான். புத்தர் சொன்னாராம், கங்குலி மாலா நல்லா பாரு, நடக்கிறது நீ தான், நிற்கிறது நீ தான் நடக்கிறேனாராம். கங்குலி மாலா புரியல, நான் நாளில் நிற்கிறேன், நீரில் புத்தா நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. புத்தன் சொன்னானா, டே உனக்கு அடைய வேண்டிய இலக்கு இருக்குது 100வது விரல்னு, எனக்கு இலக்கே இல்லை, அதனால நடக்கிறவன் நீ தாண்டா, நான் நிற்கிறேன்னாராம் புத்தர். அந்த மாதிரி கஞ்சா கருப்பு எந்த வகையில் புத்தன் மனதில்லைன்னா, பாலா ஆஃபீஸில் படுத்து கிடக்கும்போது அமீர் ஒருத்தன் சொல்லுவார், ஒரு நகைச்சுவை நடிகர் ரொம்ப பாடாப்படுத்தினேன் என்னைய ராம் படம் எடுக்கும்போது, அடுத்த நாள் காலையில் கொடைக்கானல் நான் கிளம்பணும், கிளம்புற வரையும் அவன் வந்து எனக்கு எந்த கிளாஸில் டிக்கெட் போட்டிருக்கீங்கன்னா, இவன் நடிக்கிற நடிப்புக்கு இவன் டிக்கெட்டே போடாமல் தான் கூப்பிட்டு போகணும், இவன்லாம் எந்த கிளாஸில் டிக்கெட்டுங்க நானேன்ட்டு என் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு, டே பாலா ஆஃபீஸுக்கு போங்க, அங்கே கருப்புன்னு ஒருத்தன் படுத்து கிடப்பான், அவனை கூட்டிகிட்டு வாங்கடான்னு சொல்லித்தான் அவனை கூப்பிட்டு போனேன் படத்துக்குன்னு பல தடவை சொல்லுவார் என்கிட்ட. அதை போல் எதுக்கு சொல்கிறேன்னா, புத்தர் போல் வந்து கஞ்சா கருப்புன்னா, அண்ணன் நடிக்க கூப்பிட்றீங்களா வர்றேன், சிம்புதேவன் கூப்பிட்டு ஹீரோவாக கூப்பிட்றீங்களா வர்றேன், நம்ம இயக்குனர் கோபி போய் அண்ணன் படம் தயாரிச்சிருங்க வர்றேன், எனக்கு என்னப்பா ஒன்றும் இல்லை, சினிமாவில் ஏதாவது செய்யணும்னு வந்தேன், இழப்பதற்கு ஒன்றும் இல்லை, அதனால பயணம் தான் முக்கியம், வாங்க போகணும்னு வந்துக்கிட்டே இருக்க ஆள் தான் கஞ்சா கருப்பு நான் நம்புகிறேன். அப்படி ஒரு மனநிலை இருக்க ஆள் தான் இருக்க முடியும். பேசிய எல்லோரும் சொன்னார்கள், ரொம்ப எளிமையான ஆள், ரொம்ப இன்னசென்ட்டான ஆள், ரொம்ப வெள்ளந்தியான ஆள், ரொம்ப சின்ன குடும்பத்தில் எளிய குடும்பத்தில் பிறந்தவர். இன்னொருத்தர் எளிய குடும்பத்தில் பிறந்தவரும் சொல்லாதீங்க, எல்லோருமே எளிய குடும்பத்தில் பிறந்தவன் தான். என்ன பல பேருக்கு அவங்க அப்பா எளிய குடும்பத்தில் பிறந்திருக்கான், அதனால மகன் பணக்கார குடும்பம். கருப்பனுடைய மகனுக்கு அந்த பெருமை கிடைச்சிட்டு போகுதே பணக்கார குடும்பம்னு. ஏன்னா எடிட்டர் லெனின் சொன்னார் ஒரு தடவை, எல்லாரும் கிராமத்துலேருந்து வந்தேன், கிராமத்துலேருந்து வந்து 80களில் வந்து இயக்குநர்களுக்கு சொல்லுவது ஒரு பெரிய மரியாதையாக இருந்த பொழுது லெனின் சொன்னார், யோ நான் மெட்ராஸ் கிராமமாக இருக்கும் போதே பிறந்தவன், நீங்கள் எல்லாம் வந்து தான் மெட்ராஸ் ஆயிடுச்சுனாரு. அந்த மாதிரி இது ரொம்ப எளிய குடும்பம்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ரொம்ப கவனிக்க வேண்டிய செய்தி என்னென்னா, எளிய குடும்பத்தில் பிறந்த கருப்பு தயாரிப்பாளராவது ஒன்றும் செய்தியே இல்லை, தயாரிப்பாளரான அதுக்கு பிறகும் அவன் எளிமையாக இருப்பதான் சிறப்புன்னு நான் நினைக்கிறேன். அந்த சிறப்பு வாய்ந்த கருப்பும் கோபியும் இந்த படத்தில் பெருமணம் சம்பாரித்து அவர்களுடைய பிள்ளைகளுக்கு இவர்கள் எளிய குடும்பத்தில் பிறந்தவர்கள் என்ற பெயரை பெற்றுக் கொடுக்காம பெருமணத்தை சேர்த்து வைக்கணும்னு வாழ்த்துறேன், வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம்.